இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இந்த ஞாயிற்றுக்கிழமை நமக்கு யோவான் நற்செய்தி 20வது அதிகாரம் 19 to 31 வரை சிந்தனைக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் அறையில் தாழிட்டு கொண்டு உள்ளே இருக்கும் பொழுது இயேசு அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். அவருடைய கைகளையும் விலாவையும் காண்பித்தார். சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், எவருடைய பாவங்களை மன்னிப்பீர்களோ அவர்களுக்கு அவைகள் மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். திதும் என்னும் தோமையார் அன்று அங்கு இல்லை. ஆண்டவர் வந்ததை பற்றி அவரிடம் சொன்ன பொழுது, ஆண்டவரை கண்டோம் என்று அவர்களுக்கு சொன்ன பொழுது, தோமா அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விலாவில் என் கையை இட்டால் அன்றி நம்ப மாட்டேன் என்று சொன்னார். இயேசு அவர்களுக்கு மறுபடியும் காட்சி கொடுத்து தோமையை உறுதிப்படுத்தினார். இது இன்றைய நற்செய்தி பகுதி. இதில் 2 காரியங்களை நாம் சிந்தனையில் கட்டாயமாக வைக்க வேண்டும். ஒன்று, இயேசு உயிரோடு இருக்கிறார். உயிரோடு இருக்கிறவர் அவருடைய சீடர்களுக்கு பாவங்களை மன்னிக்க அதிகாரத்தை கொடுக்கிறார். சாமியார்ட்ட போய் எப்படி பாவம் செய்கிறது, அவரு மனிதன் தானே என்ற பிரிந்த சகோதரர்களுடைய கூற்றுக்கள் எல்லாம் வெற்று கூற்றுக்கள். ஆண்டவருடைய வார்த்தைகள் என்ன சொல்லுகிறது? தொடக்க காலத்திலிருந்து இந்த பாவ அறிக்கையை பற்றி வரலாறு என்ன சொல்லுகிறது, பாரம்பரியம் என்ன சொல்லுகிறது, அதை மனதிலே கொள்ள வேண்டும். ஆண்டவர் அவருடைய ஊழியர்களுக்கு இந்த உரிமையை, இந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் என்பது நமக்கு தெரிய வேண்டும். 1. 2, தோமா சொல்லுகிறார், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை நான் பார்க்க வேண்டும், தொட வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகிறார் இல்லையா? இந்த உலகம் நம்மை பார்த்து சொல்லுகிறது, கேலியாக சொல்லுகிறது. உங்களுடைய செயல்களில் அன்பை நாங்கள் கண்டால் ஒழிய இயேசுவை நம்ப மாட்டோம். நம்முடைய பிரசங்கத்தையா உலகம் கேட்டுக்கிட்டு இருக்கிறான்? வாழ்வை தேடுகிறான். நம்முடைய வாழ்க்கையில் அன்பை தேடுகிறது இந்த உலகம். அன்பு செலுத்தினால் 35வது வசனத்திலே 13வது அதிகாரம் யோவான் நற்செய்தியிலே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஒருவரை அன்பு செய்தால்தான் உலகம் உங்களை என்னுடைய சீடர்கள் என்று கண்டுகொள்ளும். சும்மா பிரசங்கம் வச்சா போதுமா? வாழ்ந்து காட்டணும். நிறுவனங்கள் நடத்தினால் போதுமா? நிறுவனங்களில் நம்முடைய அன்பை, கிறிஸ்துவனுடைய அன்பை நாம் பிரதிபலிக்கணும். நாம் நிர்வாகிகள் அல்ல, அன்பு சீடர்கள், அன்பு சீடத்திகள். You have to prove yourself Christians. அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், வாழ்த்தி வணங்குகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் நீர் கொடுக்கிற இந்த சிந்தனைக்கான நற்செய்தி பகுதி துளைத்து எடுக்கிறது. ஆய்ந்து பார்த்து நாங்கள் தேர்ந்து தெளிந்து வாழ எங்களை அழைக்கிறது. கடவுளே, நாங்கள் வெறும் விவிலியத்தை வாசிப்பதோடு அல்ல, மறைவுரைகள் ஆற்றுவதோடு அல்ல, எங்களுக்கென்று நீர் கொடுத்திருக்கிற உரிமைகளை எல்லாம் செயல்படுத்தி வாழ்வது மட்டுமல்ல, எங்கள் கடமையாகிய அன்பு செய்து உமக்கு சான்று பகர எங்களுக்கு துணை புரியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.